வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம மிளகு தக்காளி கீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு மிளகு தக்காளி கீரை வாங்கியிருக்கேன். இதை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தண்டை எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி விதைகள் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கக்கூடாது. அதோட இலையை மட்டும்தான் நம்ம சேர்த்து சமைக்கணும். அதோட காம்பும் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து சமைக்கக்கூடாது. அந்த இலைகள் எல்லாத்தையும் நான் தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். இந்த பாசிப்பருப்பு வேகும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், ஒரு 4-5 சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது நல்லா மலர்ற வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாயை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு இதை நல்லா அந்த பருப்போடு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். கீரை நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கீரை வேகட்டும். திறந்து பார்ப்போம். கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட 2 பூண்டை நீளமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை லேசாக வதக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கீரை பாசிப்பருப்பையை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் அதில் வதங்கட்டும். நம்ம இது வதக்கும் போதே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். கீரைக்கு எப்போவுமே உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இந்த கீரை பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் சீரகத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த தேங்காய் சீரகத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ கூட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய் புண்ணு, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்கலாம் இந்த கூட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது சூடான சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி காரக்குழம்பு அந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.